இது போன வீடியோட கண்டினியூட்டி. எல்லா இடத்துலயும் நம்மளோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ போன வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா, எத்தனை டைப் ரெஸ்யூமே, அதுக்கு முன்ன வீடியோல ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி கீவேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். மல்டிபிள் ரோல், நீங்க டிஃப்ரெண்டான ரோல் ஹேண்டில் பண்ணிருக்கீங்கன்னா 1 or 2 ரெஸ்யூமேஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை ஃப்ரெஷரா இருக்காங்கன்றப்போ எந்த சைட் போனோமோ அதுக்கேற்ற மாதிரி 1 or 2 ரெஸ்யூமேஸ் 1 பேஜ்ல ரெஸ்யூமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரெஸ்யூமேக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, அன்னியன் தான். அன்னியன்ல வந்து பாத்தீங்கன்னா, அன்னியன் மூவில அம்பி வீட்டுக்கு, ரெமோ வந்து பாத்தீங்கன்னா நந்தினிக்கு, அன்னியன் நாட்டுக்கு. ஸோ இது இன்டர்வியூவோடையும் சிங்க் ஆகும். ஈஸியா இன்டர்வியூ எப்படி கிராக் பண்றதுன்ற வீடியோ சீரீஸ்ல நான் அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். இப்போ ரெஸ்யூமே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ரெஸ்யூமேஸ் மெயின்டைன் பண்ணணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த கம்பெனி ஜாப் போஸ்ட் போட்டாலும் ஈஸியா உங்களோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான கோர் காம்பனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி உங்களோட ரெஸ்யூமேவை ப்ரிப்பேர் பண்றது. எப்படின்னா, ஒரு சிலபஸ் இருக்குன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி ஜேடி ரொம்ப முக்கியமான பார்ட். மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி டாப் லெவல் கம்பெனிஸ் வந்து ஜேடியை கேர்ஃபுல்லா டிசைன் பண்ணுவாங்க. அதுல ஜேடினா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல. பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஜேடியில என்னென்ன இருக்கும்னா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதோட காம்படன்சிஸ் என்னென்ன இருக்கணும், டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போறோம், எல்லாமே அதுல இருக்கும். ஜேடியை படிச்சா மொத்தமா தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜேடியை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமேவை கீ ஸ்கில்ஸ் போட்டு ரெடி பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா செலக்ட் ஆகலாம். மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பெரிய பெரிய டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்ல அப்ளை பண்றப்போ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணா ஈஸியா வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம். பட் ஆனா என்ன, அதுக்கு கொஞ்சம் வேலை மெனக்கெட்டு நம்ம வந்து ரெஸ்யூமே ரெடி பண்ணோம். ஸோ எப்பயுமே ஒரு எடிட்டபிள் ரெஸ்யூமே கான்வாலையோ அப்படி இல்லைன்னா வந்து வேர்ட் ஃபார்ம்லயோ வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கீவேர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஜேடியை நல்லா படிங்க. ஏன்னா ஜேடி ரெஸ்யூமேக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க இன்டர்வியூவை கிராக் பண்றதுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான கீ ஏரியான்னு சொல்லுவேன். ஸோ அதனால ஜேடியை பாருங்க, ஜேடியில இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூமேவை எடிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஈஸியா உங்களோட ரெஸ்யூமே ஏடிஎஸ்லயும் ஷார்ட் லிஸ்ட் ஆகும், இன்டர்வியூ பேனல்லையும் அது அட்ராக்டிவா இருக்கும். ஸோ